ප්‍රීතියෙන් සිටිනවද? கர்த்தருடைய சமூகத்தில் கூடுவது දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ රැස්වීම சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் தருகிறதா අපිට සතුටත් ප්‍රීතියත් උපදවනවා. அவர் நல்லவர், උන්වහන්සේ යහපත්. அவர் கிருபை என்றும் உள்ளது, උන්වහන්සේ කරුණාව සදාකාලිකයි. அவர் நேற்று இன்று நாளை என்றும் மாறாத தேவன், උන්වහන්සේ ඊයේත් අදත් එටත් සදාකාලෙන් සදාකාලයට அவர் වෙනස් சர்வ வல்லமை உள்ள தேவன். උන්වහන්සේ සර්ව බලධාරී දෙවි කෙනෙක්. என்னை பற்றி நான் மேலதிகமாக அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. මං ගැන යමක් වඩ ප්‍රකාශ කරන්න අවශ්‍ය නැහැ. உங்களுடைய போதகரே அறிமுகப்படுத்தி விட்டார். ඔබගේ පාලකවරයා ඔබම හඳුන්වා දුන්නා. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த முதலாவது என் தேவனுக்கும், මේ අවස්ථාව ලබා දුන්නෝ දෙවියන් වහන්සේටත්, சபை போதகருக்கும், සභා පාලකරයාටත්, உடன் ஊழியக்காரர்களுக்கும், දවස් සේවකයන්ටත්, மூப்பர்களுக்கும், වැඩිමහල්ලන්ටත් உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் ඔබටත් கொள்கிறேன். මගේ ස්තුතිය පුද කරනවා. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිමය වේවා. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமை அடைவதாக. උන්වහන්සේගේ නාමය පමණක්ම මහිමයට වේවා. ஏனென்றால் ඇයි කිව්වොත් எங்களை உருவாக்கினவர் அவரே, අපි බිහි කරේ උන්වහන්සේ. எங்களை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் அவரே, මව් කුස්සේ බිහි වෙන්න ප්‍රථම අපි තෝරාගත්තේ எங்களை උන්වහන්සේ. பேர் சொல்லி அழைத்திருக்கிறவரும் அவரே, අපගේ නම කියලා කැඳෙව්වේ උන්වහන්සේ. அழைத்தவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். කැඳෙව්වව තැනන් වහන්සේ කිසි කලක නොහරිනසේක. உண்மையுள்ள தேவன், උන්වහන්සේ අවංක දෙවි කෙනෙක්ය. அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். කැඳෙව්වව තැනන් වහන්සේ අවංකය. அப்படியா இருந்தால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? එන අපි කොහොමද ඉන්න ඕනි? நாங்களும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். අපිත් උන්වහන්සේට අවංක වෙන්න ඕනි. என்னுடைய செய்தியின் தலைப்பு, මාගේ දේශනාවේ මාතෘකාව உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சார்ந்திருங்கள். අවංක ධර්මිෂ්ඨකම සුද්ධකම හදවතකින් ස්වාමීන් වහන්සේ වෙතට හැලී සිටින්න. நீதிமொழிகள் හිතෝපදේශ පොත 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் ஒருக்கா வாசிப்போம். දෙවෙනි පරිච්ඡේදයේ 7 වන පදය කියවමු. හිතෝපදේශ 2:7. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். අවංකව හැසිරෙන්නන්ට උන්වහන්සේ පර්වතයක්ය. ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாக இருக்கிறார். උන්වහන්සේ රැකවරණය වෙන බලකොටුවක්ව සිටිනවා. நீங்க உத்தமமாய் அவர் உண்மையாய் நீங்கள் பின்பற்றுவீர்களா ඔබ இருந்தால் අවංකව සැබෑව උන්වහන්සේව අනුගමනය කරනවා නම් நிச்சயமாய் அவர் உங்களுக்கு துணை நிற்பார். අනිවාර්යෙන් උන්වහන්සේ ඔබ රැකවරණය වෙනවා. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. කිසි දවසක උන්වහන්සේ ඔබව අත්හරින්නේ නැහැ. ஏனென்றால் ඇයි කිව්වොත් உங்களை தாயின் கருவிலே உங்களை அழைத்தும் இருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். මව් කුස්සේ බිහි වෙන්න ප්‍රථම ඔබව තෝරාගත්තා, ඔබව කැඳෙව්වා. தாய் தன் பாலகனை மறந்தாலும் මව තමා කිරිදුන් දරුවා අමතක කළ නමුත් நான் மறவேன் என்று சொன்ன தேவன், මම නුඹව අමතක නොකරමි කිව්වා. நீங்கள் அவருக்கு உத்தமமாய் நடக்கும் பொழுது ඔබ උන්වහන්සේට අවංකව ජීවත් වෙන කල நிச்சயமாய் உங்கள் அருகில் இருந்து අනිවාර්යෙන් ඔබේ සමීපයේ සිටමින් நீங்கள் செய்கிற யாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து ඔබ කරන්නා වූ සියල්ලට ආශිර්වාද உங்களை කරමින් நித்தமும் வழி நடத்தி අනිවාර්යෙන් ඔබට මඟ පෙන්වමින් மகா வறட்சியான காலங்களிலும் මහා පීඩා කාලයේදී உங்களை திருப்தியாக்கி வழி நடத்துகிற தேவனாய் ඔබ இருக்கிறார். තෘප්තිමත්ව කරලා මඟ පෙන්වනවා. ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். කිසි දවසක මැලී නොවෙන්න. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். මන්දිකොත් උන්වහන්සේ සර්ව බලධාරී දෙවි කෙනෙක්. நாங்கள் வேதாமத்தில் இருந்து අපි දේව වචනේ තුලින් ஒரு சம்பவத்தினூடாக நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் பார்ப்போம். එක්තරා සිදුවීමක තුලින් මේ අභිෂේකය බලමු. ஆசா என்கிற ராஜா, ආසාප් කියන රජතුමා உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ඔබ බොහෝ දෙනෙක් දන්නවා. 2 நாளாகமம் දෙවෙනි ලේකම් පොතේ 16வது அதிகாரம் 16 වෙනි පරිච්ඡේදය 9வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. 9 වෙනි පදයේ මේම කියනවා. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. තමන් කෙරේ ස්ථීර අවංක හදවතකින් සිටින්නන් කෙරේ ස්වාමීන් වහන්සේගේ බලය නිදහස් වන පිණිස භූමිය මුළුල්ලේ උන්වහන්සේගේ ඇස් ඔබ මොබ දුවන්නේය. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. උන්වහන්සේගේ ඇස් භූමිය මුළුල්ලේ ඔබ මොබ දුවන්නේය. யார் உத்தம இருதயத்தோடு என்னை தேடுகிறார்கள்? කවුද අවංක හදවතකින් මාව සොයන්නේ? யார் உத்தம இருதயத்தோடு என்னை சார்ந்திருக்கிறார்கள்? කවුද පිරිසුදු හදවතකින් මා කෙරේ ඇලී සිටින්නේ? மனுஷனை அல்ல, මනුෂ්‍යයෙක් නෙවෙයි, ஜீவனுள்ள தேவனை, ජීවමාන දෙවියන් වහන්සේ. இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனை, මේ ආකාශ මණ්ඩලයත් මහ පොළවත් සෑදුවා වූ තැනන් වහන්සේ. சகலவற்றையும் உண்டாக்கின கர்த்தரை, සියලු දේම බිහි කළා වූ තැනන් වහන්සේ. யார் உத்தம இருதயத்தோடு
කවුද පිරිසිදු හදවතකින් அவரை பின்பற்றுகிறார்கள் என்று උන්වහන්සේව අනුගමනය அவருடைய කරන්නේ? கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. උන්වහන්සේගේ ඇස් ඔබ මොබ දුවන්නේය. அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. උන්වහන්සේගේ ඇස් ඔබ මොබ සැරිසරන්නේය. இப்பொழுதும் உங்கள் மத்தியிலே අද ඔබ මැද්දේ தேவாவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ සැරිසරනවා. உங்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේගේ සැරිසරීමක් සිද්ධ இந்த වෙනවා. நாளிலே අද දවසේ உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ඔබගේ ජීවිතේ නව පරිච්ඡේදය පෙරලන්න උන්වහන්සේ සූදානම්ව සිටිනවා. எங்களை நாங்கள் அவருடைய கையில் ஒப்பு கொடுப்போமா இருந்தால் අපිව උන්වහන්සේගේ දෑතට අපි බාර කරනවා නම් நிச்சயமாய் நீங்கள் அவருடைய அதிசயங்களை காணுவீர்கள். අනිවාර්යෙන් උන්වහන්සේගේ ආශ්චර්යයන් ඔබ දකින්න යනවා. அவருடைய அற்புதங்களை காணுவீர்கள். උන්වහන්සේගේ ආස්කම් දකින්න இந்த යනවා. ஆசா என்கிற ராஜா මේ ආසාප් කියන රජතුමා தன் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட රජෙක් මෙන් ආලේප ලැබුවාට පස්සුව அவன் தேவனோடு கூட நடந்தான். ඔහු දෙවියන් වහන්සේ සමග සැරිසරුවා. தேவனுக்கு வைராக்கியமா அநேக காரியங்களை செய்தான். දෙවියන් වහන්සේ කෙරේ ජෝලතව සිටමින් බොහෝ දේවල් කරා. அவன் தன்னுடைய தேசத்தில் இருந்து ඔහු තමන්ගේ දේශයෙන් விக்கிரகங்களை அகற்றி விட்டான். රූප නමස්කාරය ඉවත් කළා. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி விட்டான். දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න නොවන දේවල් ඉවත් කළා. தேவனோடு உத்தமமாய் நடக்கிறான். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පිරිසිදු හදවතකින් ඇසුරුණා. அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. එවිට එක සිදුවීමක් සිද්ධ වෙනවා. ஒரு யுத்தம் ஏற்படுகிறது. එක යුද්ධයක් හට ගන්නවා. ஒரு சோதனை ஏற்படுகிறது. එක්තරා පරීක්ෂාවක් හට நாங்கள் ගන්නවා. வாசிப்போம். අපි කියවමු. இரண்டாவது நாளாகமம் දෙවෙනි ලේකම් පොතේ 14வது அதிகாரத்திலே இரண்டாவது நாளாகமம் 14 தொடக்கம் 5 வரைக்கும் දෙවෙනි ලේකම් පොතේ 14 වන පරිච්ඡේදයේ දෙවෙනි පදයේ සිට 5 වෙනි පදේ දක්වා. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவினுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவருக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி இவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதல் கொஞ்சம் இருங்க சார். என்றார். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கின்ற 3 லட்சம் பேரும், பெஞ்சமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,09,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. நன்றி சகோதரனே. 14வது அதிகாரம் 14 වෙනි පරිච්ඡේදය இரண்டாவது வசனம் இப்படியாக எழுதப்பட்டது. දෙවෙනි පදේ මේම ලියා තිබෙනවා. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ආසප් තමගේ දෙවි ස්වාමීන් වහන්සේගේ ඇසමේ යහපත්ව හරිව තිබෙන දේ அந்நிய කළේය. தேவர்களின் பலிபீடங்களை எல்லாவற்றையும் அகற்றி விட்டான். අන්‍ය දෙවිවරුන්ගේ පූජා මණ්ඩප සියල්ල විනාශ කළේ. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න නොවන அவனுடைய කාරණා வாழ்க்கையில் இருந்து அகற்றி விட்டான். තමාගේ ජීවිතයෙන් ඉවත් කළා. இதுதான் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய මේක காரியம். තමයි පළමු කොට අපි කළ යුතු දේ. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න නොවන දේවල්. எது எது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ කුමන කුමන දේවල් අපේ ජීවිතයේ තිබෙනවද? அதை நாங்கள் முதலாவது ஆராய்ந்து පළමු කොට ඒ සියල්ල මනාව දැනගෙන நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அதை நாங்கள் அகற்றி விடுவோமா இருந்தால் එය අපේ ජීවිතයෙන් අපි ඉවත් කරනවා. தேவன் உங்கள் மேல் பிரியப்படுவார். දෙවියන් වහන්සේ ඔබ කෙරේ ප්‍රසන්න அவருடைய වන பார்வை உங்கள் மேல் திரும்பும். උන්වහන්සේගේ ඇස් ඔබ කෙරේ යොමු වන්නේ. அப்பொழுது அவருடைய வல்லமையை காண்பீர்கள். එවිට උන්වහන්සේගේ බලය ඔබ இப்படி අත්දකින්නේ. நடக்கும் பொழுது එසේ ඇසිරෙන කල முதல் 10 வருடங்கள் முடிந்த பிறகு පළවෙනි වසර 10න් පසුව எத்தியோப்பியனாக சேரா என்னும் ராஜா ඉතියෝපියාවේ සේරානම් රජ ஆசாவுக்கு விரோதமாக ආසාප්ට විරුද්ධව 10 லட்சம் வீரர்களோடும் ලක්ෂ 10ක යුද හමුදාවක් සමග 300 ரதங்களோடும் வருகிறான். රත 300ක් සමග இவனோடு யுத்தம் பண்ணுவதற்காக. ඔහුත් එක්ක යුද්ධ කරන්න. ஆனா இவனிடம் இருந்த
ராணுவம் எவ்வளவு? ඔව් සමග සිට අමුදාව කොපමණද? நீங்க அந்த பகுதியை வாசி பார்த்தால் நீங்க புரிந்து ඔබ கொள்வீர்கள். ඒක කියලා බැලුවොත් තේරෙයි. 5,80,000 பேர்கள். 5,80,000ක පමණ. ஆனா இவனை விட 2 மடங்கு வல்லமையோடு මොහුට වඩා දෙගුණයක් බලය සහිත. இவனுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறான். මොහුට அந்த විරුද්ධව சேனாதிபதி යුද්ධ ராஜா. කරන්න ආවා. ஆனால் கர்த்தர் அவனுக்கு துணை நிற்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ ඔහුට රැකවරණව සිටිනවා. அந்நேரம் ஆசா එවිට ආසා தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ස්වාමි දෙවියන් වහන්සේ දී අවධානය යොමු කරනවා. கர்த்தாவே, ස්වාමිනී பலன் உள்ளவனுக்காகிலும் ස්වාමිනී බලවන්තයාට பலனற்றவனுக்காகிலும் බලය නොවැත්තයාට உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். උපකාර කිරීම ඔබ වහන්සේට පහසු දෙයක්. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, මාගේ දේව ස්වාමිනී எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லுகிறார். අපිට ආරක්ෂාව වමනවා. அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு துணை நின்று එවිට දෙවියන් වහන්සේ ඔහුට රැකවරණය දෙමින් இரட்டிப்பான ராணுவத்தோடு ඔහුගේ දෙගුණ අමුදාව கர்த்தர் யுத்தம் செய்து ස්වාමින් වහන්සේ යුද්ධ කරමින් அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறார். ඔහුට ජය දුන්සේක. என்ன காரணம்? කුමක්ද அவனுடைய කාරණය? இருதயம் தேவனோடு ஒருமித்து இருந்தபடி. ඔහුගේ හදවත දෙවියන් වහන්සේ සමග එක්සත්ව තිබුණා. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில අද අපේ ජීවිතේ ஏன் தோல்விகள், ඇයි පරාජය, ஏன் பிரச்சனைகள், ඇයි ප්‍රශ්න, ஏன் கஷ்டங்கள், ඇයි දුක, ஏன் சமாதானமின்மை, ඇයි සමාදානයේ නොමැතිකම? எங்களுடைய ஒரு சில வினாடிகள் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். මේක විනාඩි කිහිපයක් අපිව විමසලා நாங்கள் எங்களுடைய බලමු. இருதயத்தை திருப்பும் பொழுது අපගේ හදවත අපි විමසන කල எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், අපි නිසා යුද්ධ කරන நாங்கள் දෙවියන් எங்களுடைய වහන්සේ இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்பும் பொழுது, අපේ හදවත් උන්වහන්සේ දෙස යොමු වෙන அவரை කල உத்தமாய் நாங்கள் தேடும் பொழுது, අවංකව උන්වහන්සේව සොයන කල நிச்சயமாய் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி අනිවාර්යෙන් ඔබ නිසා යුද්ධ කරමින් உங்களை சகலவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி සියල්ලෙන්ම ඔබ නිදහස් කරමින් உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி ඔබගේ ආත්මය තෘප්තිමත් කරමින් உங்களை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அவர் ඔබට கிருபை செய்வார். ජයග්‍රාහී ජීවිතයක් ජීවත් වීමට ஏனென்றால் උන්වහන්සේ அவரால் කරනවා. முடியாத காரியம் ஒன்றுமில்லை. අන්ද උන්වහන්සේට බැහැයි කියලා அவர் කිසිම சர்வ දෙයක් නැහැ. வல்லமையுள்ள தேவன், සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ வானத்தையும் උන්වහන්සේ. பூமியையும் சிருஷ்டித்த தேவன், ආකාශ මණ්ඩලත් මහා පොළව සෑදුවා උතනන්. யோசேப்பின் தலையை உயர்த்தின தேவன், යෝසෙෆ්ගේ ඉස්ස එසෙව්වා උතනන්. மோசேயோடு கூட இருந்த தேவன், මෝසෙස් සමග ජීවත් වුණා උතනන්. யோசுவாவோடு கூட இருந்த தேவன், යොෂුවා සමග සිටියා උතනන්. எரிகோ மதிலை இடிந்து விழ பண்ணின தேவன், යෙරිකෝ පවුර බිඳ වැට්ටෙව්වා උතනන්. யோர்தானை பின்னிட்டு போ பண்ணின தேவன், යෝර්දාන් නදිය ආපස්සු ඇරෙව්වා උතනන්. கசந்த மாறாவை மதுரமாக்கின தேவன். ඒ අමිහිරි ජලය මිහිර බවට ඇරෙව්වා அவருடைய උතනන්. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. උන්වහන්සේගේ බලය අඩු அவர் වෙන්නේ නැහැ. இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் எங்கள் மத்தியிலே உலாவிக் උන්වහන්සේ கொண்டிருக்கிறார். සදාකාලික ජීවමානව මැද ජීවත් அவருடைய වෙනවා. கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. උන්වහන්සේගේ ඇස් ඔබ මොබ யார் සැරිසරනවා. உத்தமனாய் என்னை பின்பற்றுவார்கள் என்று. කවුරු අවංකව මාව සොයන්නේ? யார் யாரெல்லாம் உத்தமமாய் பின்பற்றுகிறீர்களோ, කවුද අවංකව මාව සොයන්නේ? நிச்சயமா நீங்க அவருடைய வல்லமையும் காண்பீர்கள், අනිවාර්යෙන් උන්වහන්සේගේ බලය ඔබ ஆசீர்வாதத்தையும் අත්දකිනවා. காணுவீர்கள். ආශිර්වාදයක් ඔබ ஏனென்றால் අත්දකිනවා. அவர் சொன்னால் சொன்னதை செய்கிற தேவன். අන්දකොත් උන්වහන්සේ කිව්වනම් කියපු දේ அவர் කරනවා. மனமாற மனுபுத்திரன் அல்ல, උන්වහන්සේ සිත් ඇවෙන්න මනුෂ්‍ය அவர் පුත්‍රයෙක් නෙමෙයි. சொல்லியும் செய்யாதிருக்கும் தேவனும் அல்ல. උන්වහන්සේ කියපු දේ නොකර සිටින තවත් නිෂ්ඵල දෙවි කෙනෙක් வாக்கு නෙමෙයි. தத்தங்கள் උන්වහන්සේගේ පොරොන්දු ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. හැමදේම එසේමයි ආමේන් කියලා இதோ තිබෙනවා. இன்றும் ஜீவனுள்ள வார்த்தைகள் අද ජීවමාන වචනය எங்கள் மத்தியிலே கிரியை செய்து අප கொண்டிருக்கிறது. මැදේ ක්‍රියාත්මක වෙනවා. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. උන්වහන්සේට බැහැයි කියලා කිසිම இப்படி දෙයක් නැහැ. நடக்கும் பொழுது ඒම ජීවත් වෙන කල. 36 வருடங்கள் கழித்து අවුරුදු 36කට இன்னொரு පස්සෙ சம்பவம் நடக்கிறது. තව සිදුවීමක් සිදු அதாவது වෙනවා. ஆசா ராஜாவாகி ආසා රජ වෙලා 36 வருடங்களுக்கு වසර பிறகு 36කට පස්සුව இன்னொரு யுத்தம் ஏற்பட்டது. තවත් යුද්ධයක් සිදු වෙනවා. யாரோடு அந்த யுத்தம் ஏற்படுகிறது? කවුරු සමගද යුද්ධය? பாஷா என்கிற ராஜாவோடு. භාෂා කියන රජතුමා සමග. அந்த நேரம் ஆசா என்ன செய்கிறார்? ඒ ආශාප් කුමාරද කරන්නේ? தேவனை நம்பாமல் දෙවියන් වහන්සේ විශ්වාස නොකර தன்னுடைய பலத்தை நம்புகிறார். තමන්ගේ බලය විශ්වාස කරනවා. தேவனை நம்பாமல் දෙවියන් වහන්සේ විශ්වාස නොකර தன்னுடைய பண பலத்தை நம்புகிறார். තමන්ගේ මුදලේ බලය විශ්වාස කරනවා. தம்முடைய சொத்துக்களை நம்புகிறார். තමන්ගේ වස්තුව කෙරේ විශ්වාස அவர் කරනවා. என்ன செய்கிறார்? ඔව් කුමක්ද කරන්නේ? சிரியா ராஜாவுக்கு සිරියේ රජ தன்னுடைய பொக்கிஷங்களையும் தன்னுடைய வருமானங்களையும் அனுப்பி, තමන්ගේ වස්තුවත් ආදායමත් කොටසක් යවලා நீர் வந்து ඔබ පැමිණ எனக்கா யுத்தம் செய்யும். මානිසා යුද්ධ කළා. அப்பொழுது இந்த பாஷா එවිට මේ භාෂා என்னை விட்டு தூரமாய் ஓடி போவார். මා කෙරෙන් ඈත්වයයි. சகோதரனே சகோதரியே, සහෝදර සහෝදරියනි, எங்களுடைய வாழ்க்கையில் இன்று என்ன நடக்கிறது? මගේ ජීවිතේ කුමක්ද සිද්ධ වෙන්නේ අද? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு අපි ගැලවීම ලබලා 5 வருடங்கள், අවුරුදු 5ක් 10 வருடங்கள், 10ක් 20 வருடங்கள், 20ක් 30 வருடங்கள் 30ක් ஆகிவிட்டது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே
நாங்கள் ஓடின ஓட்டம் எப்படி இருந்தது? අපි ගත වූ නමුත් අපි ආරම්භ කරා වූ ජීවිත ගමනේ දැන් අපි කොහොමද දුවන්නේ? நாங்கள் ரட்சிப்பை பெற்ற நாட்களில் අපි ගැලවීම ලැබුවා වූ කාලේ தேவனுக்கு உற்சாகமாக දෙවියන් වහන්සේ නිසා ජෝලිතව உத்தமமாய் උතුම්ම தேவனுடைய காரியத்தை நாங்கள் செய்தோம். දෙවියන් වහන්සේ කාරණාවල නියලුවා. தேவனுக்கு வைராக்கியமாய் இருந்தோம். දෙවියන් වහන්සේ නිසා ජෝලිතව සිටියා. ஆனால் இன்று எங்களுடைய நிலைமை என்ன? නමුත් අද අපේ තත්ත්වය කුමක්ද? அநேக வருடங்களுக்கு பிறகு බොහෝ වසර ගණනාවකට පසුව தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාද எங்களை කරනවා. எங்களுக்கு சொத்துக்களை தந்திருக்கிறார். අපට වස්තුව දීලා තිබෙනවා. அநேக காரியங்களை தேவன் எங்களுக்காக செய்திருக்கிறார். බොහෝ කාරණා අප නිසා කර තිබෙනවා. ஆனா இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? නමුත් දැන් අපි කුමක්ද කරන්නේ? நாங்கள் தேவனை நம்புவதில்லை. අපි දෙවියන් වහන්සේ විශ්වාස அவருடைய කරන්නේ නැහැ. பாதத்தில் அமர்வதில்லை. උන්වහන්සේගේ පාමුල සැරිසරන්නේ නැහැ. ஜெபிப்பதில்லை. උන්වහන්සේ බලලා යාඥා வேதாகமத்தை කරන්නේ නැහැ. வாசிப்பதில்லை. දේව වචනේ කියවන්නේ නැහැ. வேலை பளு அதிகம். අපේ වැඩ රාජකාරී අධිකයි. எங்களுடைய வியாபாரங்கள் அதிகம். අපේ ව්‍යාපාරික අධිකයි. நன்றாக சம்பாதிக்கிறோம். හොඳට මුදල් උපයනවා. எங்களுடைய பண பலத்தினால் எங்களால் எதையும் செய்ய முடியும். අපේ මුදල් බලයෙන් අපිට ඕනෑම දෙයක් කරන්න පුළුවන්. இப்பொழுது நாங்கள் தேவனை දැන් சார்ந்திருக்காமல் අපි දෙවියන් වහන්සේ කරේ ඇලි නොවි மனுஷனை நம்புகிறோம். මනුෂ්‍යයන් කරේ எங்களுடைய විශ්වාස பணத்தை කරනවා. நம்புகிறோம். අපේ මුදල් විශ්වාස இது அல்ல කරනවා. தேவன் விரும்புகிறது. මේක නෙමෙයි දෙවියන් වහන්සේ කැමති වෙන්නේ. அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. උන්වහන්සේගේ ඇස් ඔබ මොබ සැරිසරනවා. அவர் மாறவில்லை. උන්වහන්සේ වෙනස් என் වුණේ නැහැ. ஜீவனுள்ள தேவன் மாறவில்லை. මගේ ජීවමාන දෙවියන් වහන්සේ වෙනස් யார் වුණේ மாறி නැහැ. இருக்கிறார்கள்? උන්වහන්සේ බලා සිටිනවා. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம். මේ ලෝකයේ සමානත්වයක් දරනවා. இன்று உலகத்தில் அநேக காரியங்கள் மாறிவிட்டது. මේ ලෝකයේ බොහෝ දේ වෙනස් වුණා. தொழில்நுட்பங்கள் பெருகிவிட்டது. ඒ රැකියා දේව අධික වුණා. தேவனையும் எங்களையும் தூரப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் வந்து விட்டது. දෙවියන් වහන්සේවයි ඔබවයි මාවයි ඈත් කරන දේ අධික ලෙස සිද්ධ වෙලා තිබෙනවා. என்ன செய்கிறோம்? කුමක්ද කරන්නේ? எங்களுடைய பணமோ எங்களுடைய கல்வியோ எங்களுடைய ஞானமோ தேவனுக்கு பெரிதல்ல. අපේ මුදල්ලෝ අපේ දැනුමෝ අපේ ඥානයෝ දෙවියන් වහන්සේට උතුම් නැහැ. எங்களுடைய இருதயம் අපේ හදවත් எங்களுடைய இருதயம் அவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். අපේ හදවත් උන්වහන්සේ ඉදිරියේ අවංක වෙන්න ඕනි. எங்களுடைய கல்வியினாலோ අපේ ඥානයෙන් නෝ எங்களுடைய ஞானத்தினாலோ අපේ දැනගැන්මෙන් ඕ அவருக்கு என்ன பிரயோஜனம்? උන්වහන්සේට තියෙන ප්‍රයෝජනය කුමක්ද? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? උන්වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරන්න அவருடைய පුළුවන්. நாமம் இதனால் மகிமை அடையுமா? මේ නිසා උන්වහන්සේගේ නාමය මහිමයට පත් වෙනවා. இல்லை சகோதரனே, නෑ சகோதரி. මගේ සහෝදරය සහෝදරිය. உன்னுடைய இருதயம் ඔබේ සිත உங்களுடைய இருதயம் ඔබේ සිත தேவனுக்கு உண்மையா உத்தமமாய் பின்பற்றுமா இருந்தால் දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අවංකව පිරිසුදුව තිබේ නම් கடைசி பரியந்தம் අවසානයේ දක්වා உன்னுடைய மரணம் தருவாயிலும் ඔබේ මරණය දක්වා அவர் உன்னை வழி நடத்த வல்ல தேவனாய் උන්වහන්සේ ඔබ නඩත්තු කරන්න கடைசி බලවත්. வரைக்கும் අවසානයේ பலத்த දක්වා கரம் உன்னோடு கூட இருக்கும். උන්වහන්සේගේ බලවත් වූ දෑත ඔබ කෙරෙහි எகிப்திய තිබෙනවා. அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்படின அவருடைய வலது கரம் වහල්කමේ දේශයෙන් ඊශ්‍රායල් ගැලවුවා උන්වහන්සේගේ බලවත් වූ දෑත உன்னோடு கூட இருக்கும். ඔබ තමග நித்திய வாழ்வை சுதந்தரிக்க அவர் நிச்சயமாய் உனக்கு සදාකාලික ජීවනය උරුම කරගන්න උන්වහන්සේට පුළුවන්. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. උන්වහන්සේට බෑයි කියලා உன்னுடைய කිසිම குறிக்கோள் දෙයක් என்ன சகோதரனே? ඔබගේ මුළු සැලැස්ම කුමක්ද? இந்த பூமியில வாழுகிற பொழுது මේ භූමියේ ජීවත් වෙන කල எங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுங்கிற திருப்தியா අපිට සියල්ලම තිබෙනවා කියන තෘප්තියද? அல்லது நித்திய ஜீவனை அடைவது? එහෙම නැත්නම් සදාකාලික ජීවනය උරුම කරගන්න. எங்களுடைய கடைசி குறிக்கோள் අපේ අවසාන සැලැස්ම நித்திய ஜீவன், සදාකාලික ජීවනයයි. நித்திய வாழ்வு. සදාකාලික எங்களை ජීවිතය அழைத்தது අපිව කැඳෙව්වේ. நாங்கள் பாதியிலே நாங்கள் உடைந்து விழுவதற்கு அல்ல. මගදී බිඳ වැටෙන්න නෙමෙයි. பாதியிலே நாங்கள் நொறுங்கி போவதற்கு அல்ல. මගදී මුළුමනින්ම කැඩී බිඳී යන්න பாதியிலே நாங்கள் නෙමෙයි. அவரை விட்டு விட்டு ஓடுவதற்கு அல்ல. මගදී උන්වහන්සේව අතහැරලා දුවන්ට නෙමෙයි. மற்ற பணபலத்திலும் எங்களுடைய கல்வி காரியங்களில் நாங்கள் சார்ந்திருப்பதற்கு அல்ல. මුදලේ ශක්තියෙන්ෝ අපේ ඥානයෝ ඇලෙන්ට නෙමෙයි. உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு பணம் தேவைதான். මේ ලෝකේ ජීවත් වෙන්න මුදල් අත්‍යවශ්‍යයි. எங்களுக்கு கல்வி தேவைதான். දැනුම අත්‍යවශ්‍යයි. தொழில் தேவைதான். රැකියාවක් අත්‍යවශ්‍යයි. ஆனாலும் නමුත් நீங்கள் உத்தம இருதயத்தோடு ඔබ පිරිසිදු முதலாவது හදවතකින් தேவனுடைய ராஜ்யத்தையும் දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය அவருடைய පළමු කොට நீதியையும் தேடுவீர்களாக இருந்தால், නාසගේ ධර්මිෂ්ඨකමස් වෙනවා. அத்தோடு கூட ඒ සමගම அவர் சகலவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். මේ සියල්ලේදී ආශිර්වාද කර උන්වහන්සේ ඔබ නඩත්තු அவர் வழி කරනවා. நடத்துவார். சகோதரனே, උන්වහන්සේ சகோதரியே. නඩත්තු කරනවා මාගේ සහෝදරයා நான் සහෝදරිය. இந்த தேசத்தில் இருந்து මම මේ දේශයේ සිට ஒரு விழுந்து போன மனிதனாய் වැටුණව මිනිසෙක් මේ கட்டார் தேசத்துக்கு போனேன். කටාර් දේශය කරා ගියා. ஆனால் தேவன் නමුත් දෙවියන් වහන්සේ என் மேல் வைத்த நோக்கத்தை அவர்
அவர் மாற்றவில்லை. මා කෙරේ තබා තිබෙන සැලැස්ම උන්වහන්සේ වෙනස් කරේ නැහැ. நான் அவரை விட்டு தூரமாய் போன பொழுதும் මම උන්වහන්සේගේ ඈත් වුණම அவருடைய கிருபை என்னை தாங்கினது. උන්වහන්සේගේ කරුණාව මාව அவருடைய එසෙව්වා. கிருபை என்னை தாங்கினது. උන්වහන්සේ කරුණාව මාව அவர் என் மேல் එසෙව්වා. வைத்த நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுவார். மீண்டும் அவருடைய கிருபையினால் என்னை அவர் இழுத்து මා கொண்டார். කෙරේ තබා තිබෙන සැලැස්ම ඉෂ්ට වෙන පිණිස උන්වහන්සේ නැවතත් මාව සමීපයට ලං தொழில் කරගත්තා. செய்து கொண்டு රැකියාවක් කරමින් ஊழியம் செய்வதற்கு සේවය කරන පිණිස தேவன் கிருபையை கொடுத்தார். දිව්‍යන් சகோதர, වහන්සේ சகோதரி. කරුණාව දුන්නා. இன்றைய நான் உங்களுக்கு சாட்சியோடு சொல்கிறேன். අද ඔබට මම සාක්ෂිමත්ව කියන්නම්. நாங்கள் முழு நேரமா ஊழியத்துக்கு தான் வர வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. අපි පූර්ණ කාලීන සේවයේ නියැලෙන්න ඕනි කියලා இப்பொழுது අවශ්‍යතාවයක් நீங்கள் නැහැ. இருக்கிற இடத்தில் இருந்தே ඔබ ඉන්නව ස්ථානයේ நீங்கள் සිට தொழில் செய்கிறீர்கள், ඔබ රැකියාවක් කරනවා. நீங்க வேலைக்கு போய் வியாபாரம் செய்கிறீர்கள். ඔබ ව්‍යාපාරයක් කරනවා, රස්සාවක් කරනවා. ஆனாலும் නමුත් உங்களுடைய வாழ்க்கையில் ඔබේ ජීවිතේ முதலிடத்தை පළමු நீங்கள் ස්ථානය தேவனுக்கு கொடுத்து பாருங்கள். දෙවියන් වහන්සේට දීලා උත්තමයි. බලන්න. උතුම්ම உண்மையாய் අවංකව அவரை பின்பற்றி பாருங்கள். උන්වහන්සේව අනුගමනය කරන්න. உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை ඔබගේ காணப்படுவார். ජීවිතේ ආස්කම් පෙන්වයි யோசேப்பின் උන්වහන්සේ. தலையை உயர்த்தினது போல යෝසෙෆ්ගේ ඉස එසෙව්වා උතනන් உங்கள் වහන්සේ. தலையை அவர் உயர்த்துவார். ඔබගේ ඉස උන්වහන්සේ ඔසවයි. ஏன்னா அவர் சர்வ வல்லமை මන්ද உள்ளவர். උන්වහන්සේ ਸਰව அவர் சர்வ බලධාරී. வல்லமை உள்ளதவன். උන්වහන්සේ ਸਰව அவரால் බලධාරී முடியாத දෙවියන්. காரியம் ஒன்றுமில்லை. උන්වහන්සේට බැහැයි කියලා කිසිම දෙයක් නැහැ. அந்த இடத்துல நாங்கள் இன்னொரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ඒ ස්ථානයේ අපි තවත් සිදුවීමක් දිහා දකිනවා. இரண்டாவது நாளாகமம் දෙවෙනි ලේකම් පොතේ 16வது அதிகாரம் 7 16 8 நாங்கள் வாசிப்போம். 7 සහ 8 කියවමු. அக்காலத்திலே ஞானதிஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சிரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதெல்லாம் எனில் அவர்கள் உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. கர்த்தர் இப்ப என்ன செய்யறாரு? වෙනස්ද මොනවද කරන්නේ? கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பு நடந்ததை அவர் ஞாபகப்படுத்துறாரு. වසර 20කට ප්‍රථම සිදුවන සිදුවීම නැවත මතක් කරනවා. உன்னை விட ரெட்டிப்பான சேனையோடு வரும் பொழுது, ඔබට විරුද්ධව දෙගුණයක හමුදාවක් அப்பொழுது එනකල් நீ உத்தமமா இருக்கும் பொழுது නුඹ පිරිසුදුව ජීවත් වෙනකල් நான் உன்னை காப்பாற்றினேன், මම නුඹව රැකගතිමි. உனக்கு ஜெயத்தை கொடுத்தேன். නුඹට ජය දුනිමි. இப்பொழுது දැන් நீ யாரை சார்ந்து இருக்கிறாய்? නුඹ කා කෙරේ ඇලී සිටිනවද? இன்னைக்கும் எங்களை பழைய காரியங்களை தேவன் ஞாபகப்படுத்துகிறார். අපගේ පරණ කාරණා උන්වහන්සේ මතක් කරනවා. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்களை செய்திருப்பார். ඔබගේ ජීවිතේ කොපමණ හාස්කම් කරාද උන්වහන්සේ? உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பார். කොපමණ යහපත් දේ කළාද நாங்கள் උන්වහන්සේ? அவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு අපි සියල්ල අමතක කරලා இப்பொழுது நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம்? දැන් අපි කා කෙරේද විශ්වාස කරන්නේ? அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙමෙයි. அவர் சொல்லுகிறார், උන්වහන්සේ කියනවා நீ சிரியாவை ராஜாவை சார்ந்திருந்தபடியினால் නුඹ සිරියේ රජු කෙරේ ඇලී සිටි නිසා அவருடைய ராணுவம் உன்னுடைய கைக்கு தப்பி போயிற்று. උන්වහන්සේ ඔවුන්ගේ අමුදාව ඔබේ අතින් ගිලිහි ගියා. அவர் மறைமுகமா என்னத்தை சொல்லுகிறார்? උන්වහන්සේ කුමක්ද කියන්නේ? நீ என்னை சார்ந்திருந்தால் නුඹ මා කෙරේ ඇලී සිටියා. நான் சிரியாவின் ராஜாவை நான் முறியடிக்க உனக்கு துணை நிற்பேன், මම நின்றிருப்பேன். සිරියේ රාජ්‍ය විනාශ කරන්නත් මම නුඹ සමග සහයෝගයට සිටිමි. பாத்சாங்கிற ராஜாவையும் முறியடிக்க நான் துணை நின்றிருப்பேன். බාෂා නම් රජතුමා විනාශ කරන්න මම නුඹ සමග සහයෝගයට සිටිමි. அப்படியான ரெட்டிப்பான என்னது நன்மைகள், එහෙනම් දෙගුණයක් ආශිර්වාදය. ரெட்டிப்பான ஆசீர்வாதம், දෙගුණයක ආශිර්වාදය. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க இருந்தது. දෙගුණයක ආශිර්වාදයක් නුඹට ලැබෙන්න තිබුණා. அது உன் கையை விட்டு நழுவி போயிற்று. එය නුඹේ දෑතින් ගිලිහි ගියා. இன்னைக்கு சில ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும் பொழுது අද සමහර ආශිර්වාද අපි කරේ එනකල් நாங்கள் நினைக்கிறோம் இதோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று අපි சொல்லி. හිතනවා දෙවියන් වහන්සේගෙන් ලැබෙනවා කියලා. உன் நினைவுகள் அல்ல என் தேவனுடைய நினைவுகள். නුඹේ සිතුවිලි නෙමෙයි මාගේ அவர் සිතුවිලි. உங்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்கு தான் அவர் சித்தம் கொண்டிருந்தார். නුඹට දෙගුණයක් ආශිර්වාද කරන්න உங்கள் තමයි උන්වහන්සේ. கீழ்ப்படியாமை நிமித்தம், නුඹේ உங்களுடைய කීකරුකම இருதயம் නැතිකම அவரோடு නිසා. கூட உத்தமமாய் நடக்காத நிமித்தம் නුඹේ සිත උන්වහන්සේ කෙරේ උතුම්ම නොවන නිසා. அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம். ඒ சகோதரர்களே. දෙගුණයක් ආශිර්වාදය නුඹෙන් ඉවත් அது කරනවා. மாத்திரமல்ல, ඒ විතරක් இவன் என்ன செய்கிறான்? මොක්කුමාද කරන්නේ? தான் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களை
சிரிய ராஜாவுக்கு அனுப்புகிறான். තමා රැස් කර වස්තුව සිරිය රජුට බෙදා දෙනවා. அப்படியா இருந்தா என்ன நடக்கிறது? එහෙනම් කුමක්ද සිද්ධ වෙන්නේ? அவன் தன்னுடைய சொத்துக்களை இழந்து போகிறான். තමන්ගේ වස්තුවත් අහිමි කරගන්නවා. தன்னுடைய நன்மைகளை இழந்து போகிறான். තමන්ගේ යහපතත් අහිමි කරගන්නවා. சகோதரனே சகோதரியே, මගේ සහෝදරයා සහෝදරිය, ஒரு கணம் நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். නුඹව විමසා බලන්න. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கே அவருடைய சித்தம். දෙවියන් වහන්සේ නුඹව ආශිර්වාද කරන එක පමණයි උන්වහන්සේගේ සැලැස්ම. அதுவும் ரெட்டிப்பான நன்மையால் நிரப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ඒ දෙගුණයක් ආශිර්වාදයෙන් පුරවන්නයි උන්වහන්සේගේ සැලැස්ම. ரெட்டிப்பான அபிஷேகத்தால் நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். දෙගුණයක් ආලේපයෙන් පුරවන එකයි ඔබගේ සැලැස්ම. ஊழியம் செய்யற பிள்ளைகளே, සේවය කරන දරුවෙනි, அவரை உங்களை ரெட்டிப்பான அபிஷேகத்தால் நிரப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். දෙගුණයක් ආලේපයෙන් පුරවන්න උන්වහන්සේ සූදානම්. நீங்கள் அவருக்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள். ඔබ උන්වහන්සේට ඉඩ දෙන්න සූදානම්. உண்மையாய் உத்தமமாய் அவரை பின்பற்றும் பொழுது ඔබ අවංකව පිරිසිදුව උන්වහන්සේව අනුගමනය කරන உங்களுக்கு කල கிடைத்த ஊழியத்தை, ඔබට ලැබුණා அது සේවය, சிறிய ஊழியமா இருக்கலாம், ඒ කුඩා සේවයක්, கதிரை தூக்கி அந்த பக்கம் வைக்கிற ஊழியமா கூட இருக்கலாம். එක පුටුවක් ඒට මෙට කරන සේවයක් වෙන්න நீங்கள் அது உண்மையாய், ඒක අවංකව நீங்கள் சந்தோஷத்தோடு கூட ප්‍රීතියෙන් යුක්තව நீங்கள் செய்யும் பொழுது, ඒ කරන කල காலம் வரும் பொழுது, කාලය அவருடைய පැමිණෙන நேரம் කල வரும் பொழுது, උන්වහන්සේගේ වේලාව වෙන කල அவர் உங்கள் தலையை உயர்த்துவார். උන්වහන්සේ ඔබ நீங்கள் ඉස්ස எந்த ඔස්සවනවා. மனுஷனை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. කිසි මිනිසෙක් කෙරෙහි ඇලෙන්න එපා. எந்த மனுஷனுடைய தயவுல நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. කිසි මිනිසෙක්ගේ දයාවෙන් ජීවත් වෙන්න එපා. நீங்களும் ஜீவனுள்ள தேவன் மாத்திரம். ඔබ ජීවමාන දෙවියන් වහන්සේ පමණක්. நீங்களும் ஜீவனுள்ள தேவன் மாத்திரம். ඔබ ජීවමාන දෙවියන් වහන්සේ පමණක්. நான் அநேக ஊழியக்காரர்களை பார்த்து நான் விழுந்து போயிருந்தேன். මම බොහෝ සේවකයන් බලලා වැටුණා. நான் எப்பொழுது මම කවද්ද ஊழியக்காரர்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டு සේවකයන් දිහා බලන එක නතර කරේ. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஜீவனுள்ள தேவனை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ආසයි පොළොව මැව්වව දෙවියන් වහන්සේ කරේ බලන්න අවධානය යොමු කළා. அன்றிலிருந்து தேவன் என்னை வழி நடத்த එදා ஆரம்பித்தார். පටන් දෙවියන් වහන්සේ මඟ පෙන්වන්න நான் පටන් இழந்து ගත්තා. போனவைகளை திரும்ப எனக்கு அவர் கொடுத்தார். මට අහිමි විච්ච දේ දෙගුණයක් දුන්නා. சமாதானத்தை கொடுத்தார், සමාදානය පිරිනැමුවා. மகிழ்ச்சியை கொடுத்தார், ප්‍රීතිය පිරිනැමුවා. சந்தோஷத்தை கொடுத்தார். සතුට දුන්නා. அதை விட ඒ වගේම தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கும் தேவன் கிருபையை கொடுத்தார். දෙවියන් වහන්සේගේ සේවය කරන්නත් කරුණාව දුන්නා. சகோதரி சகோதரியே, මගේ සහෝදරයා இன்றைக்கு සහෝදරිය, நாங்கள் எங்க இருக்கிறோம்? අද අපි කොහෙද எந்த ඉන්නේ? இடத்தில் இருக்கிறோம்? කුමන ස්ථානයේද அநேக ඉන්නේ? வருடங்கள் நாங்கள் தேவனை அறிந்து බොහෝ වසර ගණනාවක් දෙවියන් වහන්සේව දැනගෙන இன்னும் நாங்கள் விழுந்து விழுந்து எழும்புகிறோமா? තවමත් අපි වැටි වැටි නැගිටිනවා. இன்னும் நாங்கள் குந்தி குந்தி எழும்புகிறோமா? තවමත් අපි කොර ගගා ඇවිදිනවා. இல்லை சகோதரனே, නෑ මගේ සහෝදරිය. அவர் உங்கள் மேல் வைத்த நோக்கமும் சித்தமும் பெரிதா இருக்கிறது. උන්වහන්සේ ඔබ කෙරේ තබා තිබෙන සැලැස්මත් ක්‍රියාවලියත් උතුම්. உங்களை இரட்டிப்பான நன்மைகளால் அவர் நிரப்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். ඔබට දෙගුණයක් ආශිර්වාදයෙන් පුරවන්න උන්වහන්සේ සූදානම්. இன்றைய நாளில் අද දවසේ நீங்கள் உண்மையாய் உங்களை நீங்க அவருக்கு விட்டு கொடுத்து ඔබ අවංකව උන්වහන්සේට ඉඩ හැරියොත්, அவரை துதித்து උන්වහන්සේට ස්තුති அவரை කරලා, ஆராதித்து උන්වහන්සේට නමස්කාර ஒவ்வொரு කරලා, நாளும் හැමදාම முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் පළමු කොට දේව அவருடைய රාජ්‍යය, நீதியை நீங்கள் தேடும் பொழுது උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பி උන්වහන්සේ දෙගුණයක් கடைசி வரைக்கும் அவர் ආශිර්වාද வழி நடத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். අන්තිම දක්වා ඔබ அவருடைய නරක வல்லமைகள் කරන සර්ව இன்னும் குறைந்து බලධාරී போகவில்லை. උන්වහන්සේගේ බලය තාම අඩු වුණේ නැහැ. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், ආසයි පොළොවයි මැව්වව දෙවියන් වහන්සේ, முற்பிதாக்களோடு கூட இருந்த தேவன், ආදී මව්වරුන් පියවරුන් සමග සිටියා වූ දෙවියන් 12 அப்போஸ்தலர்களையும் அவருடைய மகிமையினால் அவருடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்பின தேவன், අපොස්තුලුන් 12 දෙනාව උන්වහන්සේගේ බලයෙන් මහිමෙන් පිරවව அவருடைய வல்லமையை எடுத்து பயன்படுத்தின தேவன், ඔවුන්ව බලවත් තරම් පාවිච්චි කරව இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருந்து අද ජීවමාන දෙවියන් වහන්සේ වසින உங்களை வழி நடத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ඔබව නඩත්තු කරන සර්ව බලධාරී දෙවි කෙනෙක් වසින அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. උන්වහන්සේට சகோதரனே, බැහැයි කියලා சகோதரியே. කිසිම දෙයක් නැහැ. எங்களை நாங்கள் ஒரு கணம் நிதானித்து பார்ப்போம். අපිව විමසලා බලමු. அவருடைய சமூகம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. උන්වහන්සේගේ අභිමුඛය அவர் අපේ எங்கள் மத்தியிலே මැද්දේ. உலாவிக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ අපේ මැද්දේ සැරිසරනවා. எங்களை நிதானித்து අපිව විමසලා நாங்கள் அவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது අපි උන්වහන්සේට බාර කරන කල அவருடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில அவர் උන්වහන්සේගේ நிறைவேற்றுவார். සැලැත්මස් උන්වහන්සේගේ සිතුවිල්ලත් අපේ அவர் ජීවිතයේ வைத்திருக்க ස්ථිර நோக்கம் වෙනවා. பெரியது சகோதரனே, උන්වහන්සේ சகோதரியே. තබා තිබෙන සැලැස්ම ඉතා උතුම්. நாங்கள் அவரை விட்டு இப்பொழுது தூரமாய் போயிருந்தாலும் අද අපි උන්වහන්සේගෙන් ඈත් වුණම அவருடைய கிருபை இன்றும் இருக்கிறது. උන්වහන්සේගේ කරුණාව සදාකාලිකයි. அவருடைய கிருபை இன்றும் இருக்கிறது. උන්වහන්සේ කරුණාව அவருடைய கிருபை සදාකාලිකයි. மாறவில்லை. උන්වහන්සේගේ කරුණාව වෙනස් වෙන්නේ திரும்பவுமாக නැහැ. நாங்கள் அவர் பக்கத்தில் வரும் பொழுது අපි උන්වහන්සේ කෙරෙහි ඇලෙන කල நீங்கள் இழந்து போனவர்களை நீங்கள் திரும்பவும் பெற்றுக் கொள்வீர்கள். ඔබ අහිමි කරගත්තේ දේ නැවතත් ලබා
ලබා ගන්නවා. இழந்து போனீர்கள் நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள். ඔබ අහිමි කරගත්ත දේ නැවතත් ලබා நான் ගන්නවා. உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிறேன். මම නුඹේ ඉදිරියේ සාක්ෂිමත් වෙනවා. நான் கடந்து வந்த பாதைகளை தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். මම පස්සු කරාව ගමන් මාර්ගය තුල ජීවත් වෙමින් ඔබ සම කතා කරනවා. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. උන්වහන්සේ බොරු කියන දෙවි அவர் කෙනෙක් பொய் නෙමෙයි. சொல்லுகிற தேவன் அல்ல. උන්වහන්සේ බොරු කියන දෙවි කෙනෙක් නෙමෙයි. ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. උන්වහන්සේගේ පොරොන්දු හැම දෙයක්ම ආමේන් එසේමයි කියලා තිබෙනවා. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ඔබ දෙවියන් වහන්සේට කීකරු. உத்தம இருதயத்தோடு நீங்க அவரை தேடுங்கள். උතුම් හදවතකින් ජීවත් වෙනවා. நிச்சயமாய் அவருடைய மகிமையை காண்பீர்கள். අනිවාර්යෙන් උන්වහන්සේගේ මහිමේ අත්දකිනවා. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද